गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி, இன்றைய கிழமை சனிக்கிழமை, சித்திரை மாதம் 14ஆம் நாள். இன்றைய திதி சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் மதிய நேரம் 10:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேசத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்று ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். இளைய சகோதரரால் இன்னைக்கு சின்ன சின்ன செலவினங்கள் வரும். இல்லைன்னா அவர் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எடுக்கும் விஷயங்கள்ல, அதாவது நம்ம மேற்கொள்கின்ற விஷயங்கள்ல சின்ன சின்ன இடர்பாடுகள், தடைகள் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தோள்பட்டை, நரம்பு, ஸ்கின் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அதிக கவனங்கள் செலுத்தணும். மன சஞ்சலம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிரிகள் வழியில தொல்லைகள் கொஞ்சம் அடிக்கடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தேவையில்லாத செயல்கள்னால துன்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால எந்த விஷயம் சரியோ அதை மட்டும் செய்யறது மிகுந்த நன்மைகள் தரும். வீண் பணிகள் ஏதாவது விழறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீணான கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தேவையில்லாத கருத்து விஷயங்கள் எல்லாம் நம்ம தலையிடாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னா மருத்துவர்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். அதிகமான வீண் செலவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. சமநிலையற்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும். அதாவது உங்களை ஏற்றத்தாழ்வுகளோடு அடுத்தவங்க பார்ப்பாங்க. ஒருத்தரை ஒரு மாதிரி நடத்துவாங்க, உங்களை கொஞ்சம் தாழ்வு நிலையில் நடத்தலாம். இந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வு நிலை இன்னைக்கு நிறைய இருக்கும். அடுத்தவங்க வழியில உங்களை பார்க்கும்போது அவங்க உங்களை இந்த மாதிரி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. சிந்தனை சரியாக இருக்காது. நம்ம யோசிக்கிற ஒரு நிலை பாத்தீங்கன்னா, இது இந்த முயற்சிக்கு இது ஓகே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி சிந்தனை கொஞ்சம் குறுக்கு வழியில இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிறைய இருக்கும். யோசனையின்றி செய்யும் விஷயங்கள்னால செலவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவதூறுகளையும் வீண் பழிகளையும் சுமக்கும் நபராக இருப்பதற்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதனால தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். சிலருக்கு தனிமையில் வாழ்வது போன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். விரக்தியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய முயற்சிகள் எடுத்தோம்னா அதன் வழியில விரைய செலவுகள், ஏதாவது தேவையில்லாத எதிர்பாராத செலவுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மோசடிகளால சின்ன சின்ன இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பெரும்பாலும் அடுத்தவங்க தெரியாதவங்க யாராவது இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள நம்பி எந்த ஒரு புதிய விஷயங்களையும் இறங்காம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களை எல்லாமே பத்திரமாக கையாளணும். இல்லைன்னா ஏதாவது மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கின்ற சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிறிய தொழில் முயற்சி ஏதாவது ஆரம்பிச்சீங்கன்னா அதற்கான செலவினங்கள் வழிகள்ல உங்களுக்கு ஏதாவது விரைய செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யலாம். இன்னைக்கு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ள விரும்புறீங்கன்னா அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடலாம். வெளிநாட்டு பயணங்களோ, இல்லைன்னா ஆன்மீக பயணங்களோ, இல்லைன்னா தொழில்முறை வியாபார ரீதியான பயணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே இன்னைக்கு மேற்கொள்ளலாம். அதன் சார்ந்த முயற்சிகளிலும்
ஈடுபடலாம். இன்னைக்கு அயல்நாடு குடியுரிமை எல்லாம் வாங்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதற்கான முயற்சிகள் இல்லைன்னா அப்ளை பண்றது இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு பண்ணலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். புதிதாக தொழில் தொடங்க விரும்பும் நபர்கள் இன்னைக்கு அதற்கான முயற்சிகள் எல்லாமே இறங்கலாம். பயணங்கள் போக விரும்பும் நபர்களும் இன்னைக்கு அதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பணிகளில் இன்னைக்கு பெரிதான நாட்டங்கள் இருக்காது. கொஞ்சம் பணி ஆர்வம் குறைவாக இருக்கும். மனதளவுல பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்கலைனாலும் ஏதோ ஒரு வித கவலை உணர்வு, வருத்தம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முக்கியமாக கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்யாம இருங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கிறாரு. இன்னைக்கு லாப பணங்களை எதிர்கொண்டு இருப்பீங்க. லாப பணங்களோட வருகைக்காக காத்திருக்கும் சூழல்கள் இருக்கும். நிறைய நமக்கு அடுத்தடுத்து தேவைகள் இருக்கும். நமக்கு இந்த ஒரு அமௌண்ட் நம்ம இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டோமே, நமக்கு இன்னும் அமௌண்ட் வரலையே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பேச்சாற்றல் சற்று குறைவாக இன்னைக்கு இருக்கும். மனதளவுல சிந்தனை ஓரளவுக்கு நல்லபடியாக இன்னைக்கு இருக்கும். பூர்வீக சொத்தின் வழிகள்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. பிள்ளைகளால நற்பெயர்கள், பெருமைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஆன்மீக நாட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். திருத்தல தரிசனங்களுக்காக இன்னைக்கு குலதெய்வ கோவில்களுக்கு செல்லும் சூழ்நிலைகள் ஏற்படலாம். இறை சார்ந்த வேலைகள்ல ஈடுபடுறவங்களுக்கு அதன் வழியில இன்னைக்கு லாபங்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது கோவிலுக்கு வெளியில கடைகள் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா சாமியோடைய துணிமணிகள் விற்கிறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரியான இறை சம்பந்தமான தொழில்கள் பண்றவங்களுக்கு இன்னைக்கு லாபங்கள் நிறைய இருக்கும். தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள் இவங்களை எல்லாம் ஒரு சந்திப்புகள் நிகழலாம். அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா அவங்க வழியில உங்களுக்கு ஏதாவது ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நல்லபடியாக இன்னைக்கு இருக்கும். குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சண்டைகள் சின்ன சின்னதா வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமணம் உள்ளிட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே லாபகரமான செய்திகள் வரும். நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம், எப்படா இந்த மாதிரி ஏதாவது நல்ல நியூஸ் சொல்லுவாங்களா, நம்ம பேசிட்டோம் இன்னும் ஒரு தகவலும் வரலையே, இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு லாபகரமான தகவல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல குடும்பத்தினரின் ஆதரவு இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒப்பீனியன் கேட்டோம்னா அவங்க அது அதுவாடா, அதுக்கு எப்படி பண்றது, அவ்வளவு வேணுமே, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கொஞ்சம் தடங்களாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு வெளிநாடு வேலைகள் வழியில லாபங்கள் அபரிமிதமானதாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பயணங்களால நன்மைகள், ஆதாயம் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மேற்கொள்ளும் பயணங்கள் நமக்கு நிறைய நன்மைகள் தரும். இன்னைக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தரும். நம்மளோட தொழில் ரீதியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு படிப்பு சம்பந்தமானதாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கலாம். நமக்கு மேற்கொள்ளும் பயணங்கள் நன்மை தரக்கூடியதாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேராசைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பண முதலீடுகளில் அதிக கவனங்கள் தேவை. கண் சம்பந்தமான தொந்தரவுகள்ல நீங்க டாக்டர் கிட்ட ஆலோசனை வாங்கிக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பணிகள்ல குறைவான நாட்டம் இருக்கும். ரொம்ப வேலை செய்யறதுல பெரிதான இஷ்டங்கள் இன்னைக்கு இருக்காது. மனநிலையில ஒரு கவலை உணர்வு, வருத்த உணர்வு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன் வாங்கி எந்த ஒரு முக்கியமான செயலையும் இன்னைக்கு பண்ணாதீங்க. எந்த ஒரு செயலையும் நீங்க கடன் வாங்கி பண்ணுனீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு எந்தெந்த வேலைகள் எல்லாம் ஃபேவரா முடியணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு எடுக்கலாம். அதற்கான ஒரு சின்ன மூவ்மெண்டாவது இன்னைக்கு பண்ணுங்க. உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா அமையும். ஒரு கேஸ் போடணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு அந்த கேஸ் சம்பந்தமான ஃபைல் பண்ணலாம். அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு வரன் பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு போனீங்கன்னா இன்னைக்கு அந்த வரன் உங்களுக்கு ஓகே சொல்றதுக்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம ஏதாவது லோன் கேட்டு போறீங்க பேங்க்ல, நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம், இல்ல வீடு கட்டுறோம், இல்லைன்னா வாகனங்கள் வாங்க போறோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு லோன் கேட்க போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு லோன் கேட்டீங்கன்னா ஒரு சில நாட்கள்ல அதன் சம்பந்தமான லாபகரமான செய்திகள் எல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வேலை
ஈஸியா முடியணும், வேகமா நமக்கு முடியணும், இப்ப அவசரமா அந்த வேலை முடியணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கீங்களோ அந்த வேலைக்கான முன்னேற்பாடுகளை இன்னைக்கு பண்ணலாம். மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவன சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீண் அலைச்சல்கள் எல்லாம் வேலைகள்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலைகள்ல சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தொழில் சார்ந்த எண்ணங்கள் புதிதாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், இதுல ஒரு சின்னதா ஒரு வியாபாரம் பண்ணலாம், இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கலைகளை கற்றுத்தரும் தொழில்கள் வழியில வருமானங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கலைகள்னா என்ன? எந்த ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சிலம்ப கோர்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ரைட்டிங் சம்பந்தமான ஒரு வேலைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை சொல்லி தர்றவங்களுக்கு இன்னைக்கு வருமானங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் ரீதியில கடன் வாங்கும் சூழல்கள் ஏதாவது ஏற்படலாம். அதாவது தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லைன்னா இதே மாதிரி நம்ம இன்னொரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா வேற ஒரு தனியா ஒரு புது தொழில் ஏதாவது பண்ணலாம். இந்த மாதிரியான ஐடியாக்கள்னால தொழில் சம்பந்தமான கடன்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் வழி எதிரிகள்ல நிறைய தொல்லைகள் இருக்கும். தொழில் வழி எதிரிகள் மூலமா ஏதாவது சின்ன சின்ன மறைமுகமாகவோ இல்ல வெளிப்படையாகவோ ஏதாவது தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய தொழில் இல்லைன்னா வேலையில உடன் பணிபுரியும் நபர்களோடு ஏதாவது கடன் தொகைகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன் தொகைகள் வரலாம். திருமணமா இருக்கலாம் வீட்டுல, இல்லைன்னா வீட்டுல ஒரு மருத்துவ உதவிகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான அவசர தேவைகளுக்காக நம்ம ஏதாவது கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பெரிய அளவிலான மூலதனங்கள் எந்த ஒரு தொழில் மீதும் போடும்போது அதிக கவனங்கள் தேவை. வேலை தேடும் நபர்களாக இருக்கிறீங்கன்னா சிறிய அளவிலான அரசு பணிகளுக்கு முயற்சி செய்யும் எண்ணங்கள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பெரிய நிறுவனங்கள்ல ஏதாவது வேலைகள் கிடைக்கிறதுக்குமான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதனால வேலை தேடுறவங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழிலுக்கு தேவையான கட்டிடங்கள், வாகனம், மனை இந்த மாதிரியான ஒரு தேடுதல் சம்பந்தமான முயற்சிகள் இன்னைக்கு இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ண போறோம், நம்ம ஒரு ஒர்க் ஷாப்பே வைக்க போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காலி இடம் வேணும், அதுக்கு மேல நம்ம ஷெட் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தேடுதல்கள், அதுக்கு ஏதாவது வாடகை பணம் கொடுக்கறது, இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஈடுபடலாம். கற்பிக்கும் தொழில்கள்ல நுணுக்கமான கலைகள் சார்ந்த வேலைகள் எல்லாம் அதிக எண்ணங்கள் இன்னைக்கு இருக்கும். அதாவது ஏதாவது சொல்லி தர்ற வேலைகள், இல்லைன்னா இந்த ஒரு சின்ன கிராஃப்ட் ஒர்க்கு, இந்த மாதிரியான ஒரு நுணுக்கமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் மீதான ஈடுபாடுகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். தொழில்ல வாடிக்கையாளர்களை கவரும் வண்ணம் நீங்க புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்புகள், இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தாய்க்கு மன மற்றும் உடல் நலத்துல அதிக அக்கறைகள் இன்னைக்கு தேவை. தொழில் சார்ந்த மேற்கல்வி படிப்பிற்கான எண்ணமும் அதற்கான முயற்சிகளிலும் இன்னைக்கு ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த தொழில்ல இருக்கோம், நமக்கு இது ஒரு அடிஷனல் கோர்ஸா நமக்கு ஒரு ஒரு டிகிரி படிச்சோம்னா நல்லா இருக்கும், அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரலாம். நம்ம அப்ப இந்த மாதிரி இந்த காலேஜ்ல நம்ம ஒரு MBA போடலாம், ஒரு MCA பண்ணலாம், இல்லைன்னா ஒரு PhD பண்ணலாம். இந்த மாதிரியான முயற்சிகள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. புதிய வியாபார யுக்திகளை கையாளும் திறன்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். வியாபாரம் பண்றவங்களுக்கு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு புதிதான ஐடியாக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் இல்லைன்னா வேலை சம்பந்தமான இடமாற்ற சிந்தனைகள் கொஞ்சம் பேருக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவன சிதறல்கள்னால வேலைகள்ல தடுமாற்றங்கள் இருக்கும். வேலைகள்ல சின்ன சின்ன அலைச்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிக்கல்கள் நிறைய வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கும். மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாளாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல லாபம் அதிகமாக இருக்கும். அதனால இன்னைக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் மேற்கொள்ளலாம் நீங்க.
அது வழியில உங்களுக்கு லாபம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது கவனங்கள் தேவை. புதிதாக வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்குறீங்கன்னா இன்னைக்கு அது வேண்டாம். முடிந்த அளவு வெளியூர் பயணங்களை எல்லாம் தவிர்த்திடுறது நல்லது. சாலை பகுதிகள் எல்லாம் கடக்கும்போது அதிக கவனங்கள் இன்னைக்கு நமக்கு தேவை. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். இப்ப தந்தை வழி சொத்துகள், பூர்வீக சொத்துகள், இதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், எண்ணங்கள், இல்லைன்னா அதற்கான முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். குழந்தை பேருக்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் நிறைய இருக்கும். திருமணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களா இன்னைக்கு ஏதாவது சரி பக்கத்துல ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க, நம்ம போய் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி செக்அப் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தைகளால உங்களுக்கு பாராட்டுகள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முக்கிய முடிவுகளை எல்லாம் தைரியமாக எடுக்கின்ற சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். தந்தை வழி உறவு, மாமன்மார் வரி உறவுகளோடு இன்னைக்கு ஆதரவுகள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக நாட்டம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பூர்வீக கோவில்கள்ல கட்டுமான பணிகள், இல்லைன்னா பூஜைகள், இல்லைன்னா அதனுடைய பராமரிப்பு வேலைகள் இதிலெல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள், இல்லைன்னா அதுல அதிக ஈடுபாடு எடுக்கும் எண்ணம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குலதெய்வ கோவில்கள்ல ஏதாவது கட்டுமான வேலைகள் நடக்குது, இல்லைன்னா கோவிலுக்கே போறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுலயும் இன்னைக்கு அதிகமான ஈடுபாடுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள்ல வேலைகள், இல்லைன்னா தொழில் தொடங்குற விஷயம் இதன் தொடர்பாக செல்லுவதற்கான எண்ணங்கள், இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாடு வேலைகள்ல நமக்கு தெரிந்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, நாம அவங்க மூலமா ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தோம்னா அதன் சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்கும். அதன் சம்பந்தமான முயற்சிகள்ல இன்னைக்கு இறங்கலாம். அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய மதிப்பு, மரியாதை இன்னைக்கு கூடுதலாக இருக்கும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றமும் தகுதியும் இன்னைக்கு நல்லபடியாக உயர்வாக இன்னைக்கு இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு கைகூடும். உங்களுக்கு தாத்தா இருக்கிறாருன்னா அவர்கள் வழியில நன்மைகளும் ஆதரவுகளும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் மூலமா பண வரவு வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு நுணுக்கமான நுட்பமான அறிவு, கிரியேட்டிவ் ஐடியாஸ் இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னா உங்களுக்கும் மன அளவுல எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாக்கும் வகைகள்ல நிறைய ஐடியா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயமா இருக்கும், இது எப்படி பண்றது அப்படிங்கிறதே தெரியலையே அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இது இவ்வளவுதான், இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாஸ் எல்லாம் வந்துடும். இதை இவ்வளவு இப்படி பண்ணாலே போதும், சீக்கிரமா இந்த வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய யோசனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியே போகும்போது அதிக கவனங்கள் தேவை. சாலை பகுதிகள் எல்லாம் நம்ம கடக்கிறோம்னு சொன்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா கடந்து போறது மிகுந்த நன்மைகள் தரும். புதிதாக வண்டி வாகனங்கள் எதுவும் வாங்குறீங்கன்னா அது இன்னைக்கு பண்ண வேண்டாம். அதே மாதிரி பயணங்கள், வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் போறீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அதிக கவனம் தேவை. முடிந்தால் அதையெல்லாம் தவிர்ப்பதும் இன்னைக்கு நலம் தரும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதுல லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சொத்து சேர்க்கை சம்பந்தமான முயற்சிகள், இல்லைன்னா அதற்கான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பயம், பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல ஒரு தடுமாற்ற நிலை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனோடு நம்ம ஒரு புதிய முயற்சிகள் எல்லாம் எடுக்கும் போது அதை சரிவர நம்மளால செயல்படுத்த முடியாது, முழுதாக முடிக்க முடியாது. அதனால இன்னைக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே தவிர்த்து விடுவது மிகுந்த நன்மைகள் தரும். இன்னைக்கு நகம் வெட்டுவதோ, முடி வெட்டுவதோ, இல்லைன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். வரன் பார்க்க எல்லாம் முயற்சி பண்றீங்கன்னா இன்னைக்கு அதை தவிர்க்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பாக்யஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். புதிதாக வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கான எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இதுல அதிக மூலதனம் போடுவதுல கவனங்கள் அதிகமாக தேவை. பெரிதளவிலான அமௌண்ட்டை நீங்க முன்னாடியே கொடுக்குறீங்கன்னா அதுல எல்லாம் நிறைய
சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் வழியில நீங்க வந்து நிறைய பேப்பர்ஸ்ல எல்லாம் சைன் வாங்கி நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நன்மையாக இருக்கும். உடல் அளவுல கொஞ்சம் ஸ்கின், நரம்பு, பாத பகுதிகள் இதில் எல்லாம் அதிக கவனங்கள் செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். தாய்க்கு மனநிலையிலையும் உடல்நிலையிலையும் சின்ன சின்ன வருத்த நிலைகள் இன்னைக்கு இருக்கும். அண்டை அயலாருடன் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனதளவுல ஒரு கலக்க நிலை இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர்கல்வி சம்பந்தமான வேலைகள்ல அலைச்சல்கள் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு காலேஜ்ல சேர போறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிடுவோம். அந்த பேப்பரை எடுக்கிறதுக்காண்டி திருப்ப போ மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம தேடி போற ஒரு சார் வந்து அங்க இருந்திருக்க மாட்டாரு. மதியத்துக்கு மேல வருவாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு நிலையில்லாத தன்மைகள் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய இருக்கும். அதாவது நம்ம படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு இடத்துல நம்ம போய் பார்க்கும்போதுதான் தெரியும் நமக்கு அதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, நமக்கு அந்த கோர்ஸ் கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு சந்தேக நிலை இருக்கும். அப்ப நமக்குள்ள ஒரு 2, 3 ஐடியா வந்துடும். இந்த கோர்ஸ் எடுப்போமா, அந்த கோர்ஸ் எடுப்போமா, இங்க ட்ரை பண்ணலாம், அங்க ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு நிலையில்லாத தன்மைகள் இன்னைக்கு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உறவினர்கள் வழிகள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீண் வாதங்களை எல்லாம் நீங்க முடிஞ்ச அளவு தவிர்ப்பது மிகவும் நன்மைகள் தரும். வியாபாரம், பண்ணை, விவசாயம் இந்த வேலைகள்ல எல்லாம் ஈடுபடுறவங்களுக்கு புது முயற்சிகள் எடுக்கும் போது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. பராமரிப்பு வேலைகள் பண்றீங்கன்னா, அதாவது கால்நடைகள் எல்லாம் பராமரிப்பு மற்றும் கால்நடை வளர்ப்பு இந்த வேலைகள் எல்லாம் பண்றீங்கன்னு சொன்னா உயிரினங்களுடைய ஆபத்து ஏதாவது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதனுடைய பாதுகாப்பு நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்லையும் நீங்க அதிக கவனம் எடுத்துக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். வியாபாரங்கள் எல்லாம் ஈடுபடுற நபர்களா இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது கடன் கொடுக்கும் சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்களால குடும்பத்திற்கு ஆதாயம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்டவசமான வாய்ப்புகளை எல்லாம் சரிவர பயன்படுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். நம்ம வந்து ஒரு உறவுக்காரங்களோட ரொம்ப வருஷமா பேசாம இருப்போம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் நம்ம வீட்டுல, அவங்க வந்து நம்மளோட திரும்ப பேசிட்டு இருப்பாங்க. அந்நேரம் வந்து நம்ம அவங்களை ஏத்துக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். அந்நேரமும் நம்ம பழைய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டை என்னாச்சு வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி திடீர்னு கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம சரியா பயன்படுத்தணும். அது வந்து அதிர்ஷ்டகரமா மாறுறதுக்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கும். வண்டிகள் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போறீங்கன்னு சொன்னா அதையெல்லாம் நீங்க கொஞ்சம் பத்திரமாக கொண்டு போறது மிகுந்த நன்மைகள் தரும். எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களுமே இன்னைக்கு பண்ணலாம். வரன் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா போகலாம். புதிதான முயற்சிகள், புதிதான தொழில் சம்பந்தமான முயற்சிகள் இதெல்லாம் பண்றீங்கன்னு சொன்னா இன்னைக்கு பண்ணலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். எல்லா விதமான சுப காரியங்களிலுமேயே இன்னைக்கு ஈடுபடலாம். பயணங்கள் சார்ந்த விஷயங்களையுமே இன்னைக்கு மேற்கொள்ளலாம். அது வந்து நல்ல லாபத்தையும் நிறைய நன்மைகளையும் தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்த அளவு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். புதிய முயற்சிகள் எதுவுமே இன்னைக்கு எடுக்க வேண்டாம். அதுல வந்து நம்ம எடுத்தோம்னா நஷ்டங்களும் இல்லைன்னா தோல்விகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல் அளவுல கொஞ்சம் சோர்வு நிலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதி கலத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு திருமண விஷயங்கள்ல தைரியமாக ஈடுபடக்கூடிய செயல்பாடுகளும் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள் ஏதாவது புதிதாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே கூட்டு தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிதான முயற்சிகள் ஏதாவது செய்வோமா,
நிறைய புதுவிதமான ஐடியாஸ் கொண்டு வருவோமா, அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பயணங்கள் விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும், உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். எதை நினைச்சு நீங்க போனீங்களோ அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய லாபகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வரன் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரன் பார்க்கவும் போகலாம். நீங்க கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாமே நல்லபடியாக இன்னைக்கு ஈடுபடலாம். நண்பர்களை காணுவதற்கான சிறு தூர பயணங்கள் போறதாக இருந்தாலும் நீங்க இன்னைக்கு போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வீடு இல்லைன்னா வேலை சம்பந்தமான இடமாற்ற எண்ணங்கள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த வீடு சம்பந்தம், வீடு இப்ப இந்த வீட்டுக்கு பக்கத்துல பெருசா நமக்கு நல்லா இல்ல, நம்ம அந்த ஏரியாவுக்கு போகலாம். இல்லைன்னா வேலை இங்க பெருசா ரன் ஆகல, அந்த ஏரியால போனோம்னா நம்மளோட வேலை சம்பந்தமான பொருட்கள் அங்க நிறைய தேவைப்படுது, நம்ம அங்க நிறைய சேல் பண்ணலாம். அந்த மாதிரியான ஐடியாக்கள்லாம் இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான முயற்சிகள் ஏதாவது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டு உறவுகளோடு பேசுகின்ற எண்ணங்கள் இல்லைன்னா வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எதிரிகளை வெல்லும் தைரியம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தொழில் முறைகளாக இருந்தாலும் இல்லைன்னா ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் உங்களுடைய எதிரிகளை இன்னைக்கு தைரியமாக பேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. காணாமல் போன பொருட்களுடைய தகவல்கள் ஏதாவது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தேவையில்லாத செயல்கள்னால கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால முடிஞ்சளவு இந்த செயல் சரியா தவறா அப்படிங்கிறத முன்னமே நீங்க யோசிச்சு எதுலையுமே செய்யறது மிகுந்த நன்மைகள் தரும். நண்பர்கள் வழியில உதவிகள் நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இன்னைக்கு உங்ககிட்ட யாராவது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய உபதேசிக்கும் தகுதிகள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய இருக்கும். உங்களுடைய ஆற்றல் வேலைகள்ல முழுதாக வெளிப்படும். இவங்களுக்கு இவ்வளவு ஒரு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு அடுத்தவங்க வியக்கிற வண்ணமும் இன்னைக்கு உங்களோட ஆற்றல் இருக்கும். உங்களை குறித்த முக்கியமான விஷயங்கள்ல முடிவெடுக்கிற திறன் இருக்கும். நமக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப நாளா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இல்ல நமக்கு இனிமே இந்த மாதிரி இருந்தாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லி கரெக்டா இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எழுத்து துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு மேம்பாடுகளும் முன்னேற்றமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தோல் சார்ந்த பகுதிகளில் மருத்துவம் பார்க்கும் எண்ணங்கள் இருக்கும். தோல் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா, ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது மருத்துவம் பார்ப்போமா அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு புதிய முயற்சிகளிலுமேயே ஈடுபட வேண்டாம். வரன் பார்க்க எல்லாம் போறீங்கன்னா அதை இன்னைக்கு பண்ண வேண்டாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு எந்த வேலைகள் சாதகமாக முடியணுமோ அதை இன்னைக்கு மூவ் பண்ணுங்க. ஏதோ ஒரு படிப்பு சம்பந்தமா பசங்களுக்கு சீட்டு கேக்குறீங்க ஒரு ஸ்கூல்லன்னு சொன்னா ஒரு சார்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கேக்குறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு போய் நீங்க பேசலாம் அவர்கிட்ட. சார் நீங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னா என் பையனுக்கு சீட்டு கிடைச்சிரும் சார் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மற்ற தேவையில்லாத நாட்கள்ல போகும்போது அவரை நம்மளால பார்க்க முடியாம போகலாம். இல்லைன்னா நம்ம போய் இருக்கும் போது அவருக்கு ஏதாவது பிஸியான வேலைகள் வந்துடலாம். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதனால நமக்கு எந்த வேலைகள் சாதகமா நடக்கணுமோ அன்னைக்கு அந்த நட்சத்திரம் எல்லாம் பார்த்து நம்ம மூவ் பண்ணோம்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்கின்ற விஷயங்கள்னால மற்றவர்களுக்கு லாபம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அதுல ஒரு புண்ணியமும் இன்னைக்கு இருக்காது, ஆதாயமும் இருக்காது. அதனால 2 பேரா சேர்ந்து எந்த ஒரு முயற்சியை பண்றீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அந்த மாதிரியான செயல்கள் எதுவும் செய்யாதீங்க. நீங்க அதுல பெரும்பாலும் ஈடுபடுவீங்க. ஆனா முக்காவாசி வேலையை நீங்க தான் முடிச்சிருப்பீங்க. பேரும் புகழும் பாராட்டு இல்ல பரிசு பொருட்கள் இதெல்லாம் அவங்களோட இருக்கிறவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நண்பர்கள் வழியில செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிறருக்கு நன்மையான நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுக்கு ஆதாயங்கள் குறைவு. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதி களத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார் சந்திர பகவான்.
குடும்பஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். எதிர்பார்த்த பணவரவு வருவது கொஞ்சம் குறைவாக தான் இன்னைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்துட்டு இருப்போம், நம்மளுடைய பணமாக இருக்கும், அதை எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. பேசும்போது கொஞ்சம் நிதானம் அவசியம் தேவை. தேவையில்லாத பேச்சுகளால இன்னைக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்ப தேவைக்காக கடன் வாங்குகின்ற சூழல்கள் ஏதாவது ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கான தேவைகள் ஏதாவது வரலாம். குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நடக்கலாம். இல்லைன்னா அவசரமா ஒரு டெலிவரி சம்பந்தமான விஷயமா இருக்கலாம், மருத்துவ செலவுகளா இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது சுப செலவுகளாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அதற்கான ஒரு தொகை நம்மகிட்ட இல்லாதப்ப நம்ம கடன் வாங்குகின்ற சூழல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வரவை விட இன்னைக்கு கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருக்கும். கல்வி தேவைக்காக பணம் ஏதாவது ரெடி பண்றதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். அதாவது இப்ப ஆரம்ப கல்வி எல்லாம் போறாங்க அடுத்த பசங்க அப்படின்னா அதுக்கு டொனேஷன் ஏதாவது ஸ்கூல்ல தர வேண்டியதா இருக்கும். இல்லைன்னா ஃபீஸே பாத்தீங்கன்னா 30,000 40,000 அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதற்காக கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்றதுக்கான முயற்சிகள், இல்லைன்னா அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேலைகள்ல பேச்சுகளால சாதுரியம் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு. அதாவது பேசியே உங்களுடைய ஆபீசர்ஸ் எல்லாமே கவர்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நுட்பமான கலைகளை கற்பதுல ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஸ்கின் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இல்லைன்னா முகப்பகுதிகள், இதுல எல்லாமே அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். கொஞ்சம் நிதானமாக இருப்பது மிகவும் நன்மைகள் தரும். உடைகள், புதிதாக ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் புதிதாக தோன்றுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி ஏதாவது எடுப்போமா அப்படிங்கிற எண்ணங்கள், இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள் இதெல்லாம் எடுப்போமா அப்படின்ற எண்ண ஓட்டங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதன் வழியில ஏதாவது மருத்துவ செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலைகளால் இன்னைக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். குடும்ப விஷயங்கள்னால இடமாற்ற சிந்தனை இன்னைக்கு இருக்கும். குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள்னால இந்த இடத்த நம்ம எனக்கு இனிமே வேண்டாம், பக்கத்து வீட்டோட சண்டைகள் இருக்கு, இல்லைன்னா நம்ம ஸ்கூல் சரியா இல்ல, இந்த மாதிரியான ஒரு குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்னால நீங்க வேறு இடத்திற்கு மாறுவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்ப ரீதியான விரோதிகளோடு சின்ன பகைவர்கள், இல்லைன்னா பகைவர்களோடு ஏதாவது சின்ன சின்ன தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் மாமாவோடு குடும்பம் இன்னைக்கு இணக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேலைகள்ல சின்ன சின்ன இடர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில்நுட்ப சேவைகள் அதிகமாக நீங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீட்டில் உள்ள பெண்களால வம்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தேவையில்லாம ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அதை பெருசாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எப்பயோ உள்ள கோபத்தை இப்போ எல்லாம் கொட்டி தீத்துருவோம் அப்படின்னு உங்கள் வீட்டு பெண்கள் இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீண் வம்புக்கு போகாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். சந்தேக உணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறருக்கு நன்மையான நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. நண்பர்கள் வழிகள்ல செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேற்கொள்ளும் விஷயங்கள்ல மற்றவர்களுக்கு லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் இன்னைக்கு மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கும். மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். மேற்கொள்ளும் விஷயங்கள்ல லாபங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் லாபமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களுக்கான முயற்சிகளை இன்னைக்கு நீங்க செய்யலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியே போகும்போது அதிக கவனங்கள் தேவை. வண்டிகள்ல எல்லாம் போறீங்கன்னா ஹெல்மெட், சீட் பெல்ட் இதெல்லாம் அணிந்து போறது மிகவும் நலம் தரும். சாலை பகுதிகளை எல்லாம் கடக்கும் போது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று இருக்கின்றார். இன்னைக்கு பூர்வீக இடங்களுக்கெல்லாம் போவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், இல்லைன்னா அதுல ஏதாவது முயற்சிகள் எடுக்கும் விஷயங்கள் இதுல எல்லாம் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள் இவர்களோடு சந்திப்புகளோ, இல்லைன்னா ஏதாவது
பேசும் விஷயங்களோ இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புனித பயணம் எல்லாம் போவதற்கான ஒரு பிளான் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குழந்தை பேறு சார்ந்த மருத்துவம் பார்க்கும் எண்ணங்கள் புதிதாக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமணமாகி நிறைய வருடங்கள் ஆயிடுச்சு, நமக்கு இன்னும் குழந்தை பேரு இல்லையே அப்படிங்கிற வருத்தம் எல்லாம் இருக்கும். ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இந்த டாக்டர் ரொம்ப நல்லா பாப்பாங்க, ரொம்ப கைராசியானவங்க, நீங்க ஒரு தடவை செக்அப் போங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொன்னதை கேட்டு நீங்க கொஞ்சம் மனசு மாறி நம்ம ஒரு செக்கப்புக்கு போலாமே அப்படின்னு சொல்லி நீங்க போறதுக்கான வாய்ப்புகள், இல்லைன்னா அதற்கான முயற்சிகள் இதெல்லாம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில இன்னைக்கு ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நீங்களும் குழந்தைகளும் இன்னைக்கு இணக்கமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். சிலருக்கு குலத்தொழில் செய்யும் எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேறு விதமான தொழில்கள் செஞ்சு கொண்டு இருந்தவங்களுக்கு சரியா இனிமே இந்த வேலை செட் ஆகல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வேலைகள் பெரிதாக கிடைக்கல, நம்ம இனிமே நம்ம குலத்தொழிலுக்கே போயிடுறது மிகவும் நல்லது, அது நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் மனமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாத்தா இருக்கிறாருன்னு சொன்னா அவர்கள் வழியில நன்மைகள், உதவிகள் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பேச்சாற்றல் இன்னைக்கு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புத்தி கூர்மையான செயல்பாடுகள் நிறைய இருக்கும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க ரொம்ப ட்ரிக்கியா யோசிச்சு அந்த விஷயத்த ரொம்ப ஈஸியா பண்ற மாதிரியான மெத்தட் எல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கற்கும் ஆர்வம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அந்த விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைகள் எல்லாம் இருந்திருக்கும். அதையெல்லாம் கற்பதற்கான ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல தகுதிகள் இதெல்லாமே முன்னேற்றமான ஒரு நிலையில இன்னைக்கு இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல தன்னை மாற்றிக்கொள்ளும் எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம கிட்ட இந்த ஒரு பிரச்சனையினாலதான் இந்த விஷயத்துல முன்னேற முடியல, நம்ம இந்த ஒரு பிரச்சனைய மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த விஷயத்த அச்சீவ் பண்ணிடுவோம், நம்ம அதனால இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுடுவோம் அப்படின்ற ஒரு முயற்சிகள்னால உங்களையே நீங்க மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கல்வி பிரியராக இன்னைக்கு இருப்பீங்க. ஏதாவது ஒரு கற்கும் விஷயத்துல ஆர்வங்கள் அதிகமா இருக்கிறதுனால அதுல ஈடுபாடுகள் அதிகமா காட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக கல்வி மையங்கள் எல்லாம் அமைக்கின்ற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது நம்ம கிட்ட திறமைகள் இருக்கு, பண வசதி கொஞ்சம் இருக்கு, நம்ம அதனால ஒரு சின்ன பிளே ஸ்கூல் ஆரம்பிப்போம், அப்படி இல்லைன்னா சில சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாம் நம்ம ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிப்போம், இந்த மாதிரியான எண்ணங்கள், இல்லைன்னா அதற்கான முயற்சிகள் இதிலெல்லாம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கற்பனை திறன் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய நட்புகள் எல்லாம் அறிமுகமாவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்களால நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. சிறந்த ஆலோசகராக இன்னைக்கு செயல்படுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை. தேவையில்லாம நம்ம ஒரு போன்ல எல்லாம் பேசிக்கிட்டோ இல்ல வேறு சிந்தனைகளிலோ நீங்க சாலைகளை எல்லாம் கடக்கிறதுக்கு நீங்க செயல்படக்கூடாது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகளால் லாபங்கள் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு சொத்துகள் சேரும் சம்பந்தமான முயற்சிகள்ல ஈடுபடலாம். மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல ஒரு தடுமாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு நம்ம ஒரு புதிய முயற்சிகளை எல்லாம் ஈடுபடக்கூடாது. முக்கியமாக இன்னைக்கு முகம், முடி, நகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெட்டக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. வரன் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பதற்ற உணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால புதிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சிலருக்கு வண்டி, வீடு, மனை இது எல்லாமே இருக்கும். இதெல்லாமே ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை விற்போமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதன் வழியில ஏதாவது நீங்க பயண செலவுகளாக இருக்கலாம், இல்லைன்னா மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம்
கொஞ்சம் அலைச்சல்கள்னால இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழியில செலவினங்கள் கொஞ்சம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண்ணை வேலைகள் எல்லாம் செய்றீங்க அப்படின்னு சொன்னா கால்நடை பராமரிப்பு மற்றும் அதனுடைய கால்நடை சம்பந்தமான பண்ணை வேலைகள் இதுல எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த உயிரினங்களுக்கு அதிக கவனங்கள் தேவை. பாதுகாப்பு சம்பந்தமாக இருக்கலாம், உடல்நிலையில சம்பந்தமாக இருக்கலாம், அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய முதலீடுகள் எல்லாம் போடும்போது அதிக கவனங்கள் தேவை. புதிய முயற்சிகளை முடிந்தளவு இன்னைக்கு தவிர்ப்பது நலம். ஏன்னா அதுல இழப்பீடுகள் ஏற்படலாம், இல்லைன்னா பாதியிலேயே நின்னு போயிடலாம். அதுக்கு மேல நம்ம ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிடிவாதத்தினால வாய்ப்புகளை இழக்கும் சூழல் நிறைய இருக்கும். நம்மளுடைய வரட்டு பிடிவாதத்தினால அவங்க இன்னைக்கு அதை பண்ணிட்டாங்க, நான்லாம் இறங்கி வரமாட்டேன் அப்படிங்கிற நிலைமையில நீங்க வர்ற நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இழக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன உளைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். கடன்களை அடைக்கும் சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். அவசரப்படுத்துவாங்க. நம்ம கடன் வாங்கியிருப்போம், அவங்க கொஞ்சம் எனக்கும் ரொம்ப அவசர தேவையா இருக்கு, வேற வழி இல்லை, எனக்கு இந்த செலவுகள் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் கட்டினீங்கன்னா நல்லா இருக்கும், அந்த மாதிரியான அவசரப்படுத்துறதுக்கான நிலைகள் எல்லாம் வரும். நம்மளும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். தகராறுகளால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வீண் தகராறுகளுக்கு எல்லாம் போகாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். பாத பகுதிகளில் கவனங்கள் அதிகமாக செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். ஒருவரை நம்பி ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால நமக்கு தெரிஞ்சவங்களோ ரொம்ப நெருங்கி பழகினவங்களா இருந்தாலுமே அதிக அளவு நம்பிக்கைகள் இன்னைக்கு கூடாது. உறவினர்களோடு சந்திப்புகள் செய்யும் வழிகள்ல ஏதாவது செலவினங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீண் விவாதங்களை எல்லாம் முடிந்தளவு குறைத்து கொள்வது மிகவும் நன்மை தரும். உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல நமக்கு இது ஒத்து வருமா, இது நமக்கு சேருமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிடுறது மிகவும் நன்மைகள் தரும். கற்பனை எண்ணம் கொஞ்சம் குறைவாக இன்னைக்கு இருக்கும். பொருட்கள்ல மூலதனம் போடும்போது அதிக கவனங்கள் தேவை. ரொம்ப பெரிய அமௌண்ட் எல்லாம் போடுறீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒப்பந்தமான விஷயங்கள்ல எல்லாமே அதிக கவனங்கள் தேவை. நீங்க தொழில் முறைகள்லயோ இல்லைன்னா வேறு சம்பந்தமாகவோ நீங்க ஒப்பந்தங்கள் எல்லாம் போடும்போது அதுல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. ஞாபக சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால வெளியே போகும்போது பொருட்களை எல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டு செல்லுவது மிகவும் நன்மை தரும். கலைகளை கற்பதன் மூலம் செலவுகள் கொஞ்சம் இருக்கும். நமக்குன்னு சில கோர்ஸ் இந்த லீவ் டைம்கள் எல்லாம் வச்சிருப்போம், இந்த கோர்ஸ் சேர்க்கணும், இந்த கோர்ஸ் சேரணும், அந்த மாதிரிலாம் நினைச்சு வச்சிருப்போம். அதுல எல்லாம் சேரும்போது அதற்கான ஃபீஸ் கட்டுற மாதிரியான செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீடு வண்டி இதுல எல்லாம் சின்ன சின்ன பழுதுகள் இருந்தா அதையெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள், இல்லைன்னா அதற்கான முயற்சிகள் இதுல எல்லாம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமே இன்னைக்கு ஈடுபடலாம். புதிதாக தொழில் தொடங்குறாங்கன்னா இன்னைக்கு அதற்கான முயற்சிகள் ஈடுபடலாம். புதிய முயற்சிகளை இன்னைக்கு செய்யலாம். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யலாம். புதிய தொழில் முயற்சிகள் பண்ணலாம். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. அது பிரச்சனைகளை தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகளையும் முடிந்தளவு கொஞ்சம் தவிர்த்துடுறது மிகுந்த நன்மைகள் தரும். வரன்லாம் பார்க்க போறீங்க, இல்லைன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா அது இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் செஞ்சு கொள்ளலாம். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தைரியமான செயல்களால லாபங்கள் அதிகமாக இருக்கும். நமக்கு அவசர நேரம்னு வரும்போது நம்ம தைரியம் தான் நமக்கு பெரிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஒருத்தவங்க தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம உடனே அதை காப்பாத்தணுங்கிற சிந்தனை தான் இருக்கணுமே தவிர நம்ம வேற ஒரு சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அப்போதான் நம்மளால அதுல டக்குன்னு ஈடுபடணும். இந்த மாதிரி அவசரமான நிலைமையில நம்ம தைரியமா இறங்குறதுனால அதன் வழியில லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எதிரிகளை வெற்றி கொள்ளும் திறன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இசை தொழில் ஆர்வமும் லாபமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இசை சார்ந்த தொழில்கள்ல
இருக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கலாம். அதன் வழியில லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதையுமே துணிவுடன் செயலாற்றும் திறமை இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். வேலைகள்ல உங்களுடைய திறமை வெளிப்பாடுனால லாபங்கள், ஆதாயம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். நம்மளோட வேலையோட தன்மை கூட கூட நமக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், இல்லைன்னா ப்ரொமோஷன் கிடைக்கலாம். இந்த மாதிரியான பிளஸ் ஆன ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நண்பர்கள், உறவினர்கள் வழியில ஆதாயம், எதிர்பார்த்த உதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நம்ம ஒரு விஷயத்துல ஒரு சப்போர்ட் கேட்டிருப்போம். இந்த ஒரு வேலையை நீ பண்ணி கொடுக்கணும்டா அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க வழியில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் எல்லாமே தைரியமாக முடிவெடுக்கும் சூழல்கள் நிறைய இருக்கின்றது இன்னைக்கு. அதாவது டிவோர்ஸ் எல்லாம் ஆகிட்டு நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு இனிமே எதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு சரி நம்ம இரண்டாவது திருமணம் எல்லாம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு தைரியமான முடிவெடுக்கும் சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேலை ஆட்களால உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். இளைய உடன்பிறப்புகள் வழியில ஆதாயங்கள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு தொழில்நுட்ப அறிவு மிகுதியாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விளையாட்டு போட்டிகள்ல வெற்றி பெறுவதன் மூலம் லாபங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அடிஷனலா ஏதாவது ஒரு பிளஸ் ஆன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்புகளால உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைச்சதுனாலே உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும். எழுத்துப்பூர்வமான செயல்கள் வழியில எதிர்பார்த்த லாபங்கள் இல்லைன்னா உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். அதன் வழியில நமக்கு பிரச்சனைகள் வரும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எதிலேயுமே ஈடுபட வேண்டாம். அது நஷ்டங்களையும் இழப்பீடுகளையும் தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக தொழில் தொடங்குறீங்கன்னா அது இன்னைக்கு செய்ய வேண்டாம். அதன் சார்ந்த முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு ஃபேவரா எந்த வேலைகள் எல்லாம் நடக்கணுமோ அதற்கான ஒரு முன்னேற்பாடுகளா எந்தெந்த விஷயங்கள் பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணலாம். ஒரு சார் கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் கேட்கலாம். புதுசா கூட்டு தொழிலெல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு நல்லபடியாக போகணும் அப்படின்லாம் விரும்புறீங்கன்னா இன்னைக்கு அதை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடலாம். புதிதாக தொழில் முயற்சிகள் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா அதற்கான முன்னேற்பாடுகள் நீங்க நல்லபடியா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அதுல நிறைய வெற்றி வாய்ப்புகளும் லாபங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அது மாதிரி உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே நீங்க இன்னைக்கு பண்ணலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்கின்ற விஷயங்களால அடுத்தவங்களுக்கு இன்னைக்கு லாபம் அதிகமாக இருக்கும். நீங்க ஒரு ஆபீஸ்லயே இருப்பீங்க, அடுத்தவங்களுடைய உங்கள் நண்பர்களாக இருப்பாங்க, அவங்களுடைய வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்வீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு லீவோ ஏதோ ஒண்ணு வரும்போது உங்களுடைய வேலைகளை செய்வதற்கான ஆட்கள் அங்க இருக்க மாட்டாங்க. அப்ப மற்றவர்களுக்கான வாய்ப்பு, மற்றவர்கள் வழியில உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கு. உங்களால மற்றவர்களுக்கு ஆதாயம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். குடும்பத்தினரின் ஆதரவு தொழில்ல உண்டு. உங்களோட எந்த வேலைகளாக இருந்தாலும் குடும்பத்தினரோட சப்போர்ட் இன்னைக்கு நிறைய இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்தினரோடு வெளியூர், வெளிநாடு பயணங்கள், இதன் சார்ந்த முயற்சிகள் இல்லைன்னா பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான விஷயங்கள்ல பண ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புனித தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது பிளான் போடலாம், நம்ம இந்த இறைவனை கும்பிடுவதற்காக நம்ம இந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான முன்னேற்பாடுகள் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் வழியில எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். அதாவது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வேலைகள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியான மீட்டிங்குகள் எல்லாமே நீங்க கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியான கணக்கு வழக்கு
சம்பந்தமான சரிபார்ப்பு வேலைகள்ல நீங்க கொஞ்சம் இன்னைக்கு ஈடுபாடு அதிகமாக எடுப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விவசாயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் எடுக்கிறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண முதலீடு போடும்போது அதிக கவனங்கள் தேவை. அதாவது குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்து எந்த ஒரு விஷயத்திலையும் பணம் போடுறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயங்கள்ல நீங்க பணம் முதலீடு போடுறீங்க அப்படின்னு சொன்னா இதுல எல்லாம் கொஞ்சம் அதிக முன்னெச்சரிக்கையும் கவனமும் இன்னைக்கு அவசியமாக தேவை. சில விஷயங்களுக்காக அபராதம் கட்டுகின்ற சூழ்நிலைகள் ஏற்படும், இல்லைன்னா நன்கொடை தருகின்ற விஷயங்கள் ஏற்படும். அதனால இதுல எல்லாம் கொஞ்சம் நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியாக வச்சுக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். சிலருக்கு எழுத்து சம்பந்தமான வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுல ஏதாவது ஈடுபாடுகள் அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆராய்ச்சி துறை சார்ந்த பணிகள்ல சிலருக்கு வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் முறைகள்ல சாதனை படைக்கும் திறன் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இன்னைக்கு அச்சீவ்மெண்ட் நிறைய இருக்கும். பேசுதல் சம்பந்தமான தொழில்கள்ல இன்னைக்கு ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய இருக்கும். பேச்சு சம்பந்தமான வேலைகள் ஏதாவது ஒண்ணு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கல்வி சம்பந்தமான தொழில்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஆரம்ப கல்வி சம்பந்தமான ஒரு தொழில்கள், ஒரு சின்ன ஒரு ஸ்கூல்ல சேரலாம், இல்ல ஒரு டியூஷனே எடுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடுகள் அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலைகள் குறித்த தொழில்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், அந்த விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்ற ஒரு தொழில் சிந்தனையும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல அடுத்தவங்களுக்கான லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கான ஆதாயங்கள் கொஞ்சம் குறைவுதான். நண்பர்கள் வழியில சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிஞ்ச அளவு இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் எல்லாம் இன்னைக்கு பண்ணாதீங்க. அதுல நீங்களும் சரியான அமௌண்ட் போட்டிருப்பீங்க, அவங்களும் சரியான அமௌண்ட் போட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அதுல ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல லாபங்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுல உங்களுக்கு நிறைய முன்னேற்றமும் லாபமும் இன்னைக்கு இருக்கும். மகிழ்ச்சியான நாளாக இருக்கின்றது. சொத்துகள் வாங்கும் முயற்சிகள் சம்பந்தமான ஈடுபாடுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை. வெளியூர் பயணங்களை முடிஞ்சளவு கொஞ்சம் தள்ளி வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். தொழில் முறைகள் எல்லாம் ஈடுபடுறவங்களுக்கு பாதுகாப்பு கவசங்களை எல்லாம் சரிவர பயன்படுத்துறது மிகுந்த நன்மைகள் தரும். இந்த மாதிரியான கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல்நிலை பிரச்சனைகள் எதுவும் வராது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மீன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் பாகியஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தந்தைக்கும் உங்களுக்குமான இணக்கம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழிகள்ல சொத்துகள் இது குறித்த பேச்சுவார்த்தைகள், இல்லைன்னா ஏதாவது முக்கியமான முயற்சிகள் இதெல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தான தர்மம் அதிகமாக செய்யும் சிந்தனை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இரக்க சிந்தனையோடு இன்னைக்கு நிறைய உதவிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கோவில் வேலைகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்துக்குவீங்க. உங்க அப்பாவே உங்க கோவில் வேலைகள்ல இருந்தாருன்னு சொன்னா அவரோட வேலைகள்ல இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடு எடுத்து நீங்க நிறைய செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டு வேலைகளுக்கான முயற்சிகள், இல்லைன்னா அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டு பயணம், இல்லைன்னா வெளிநாட்டுல போய் தொழில் தொடங்கும் விஷயம், இதன் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் எல்லாம் செல்லுவதற்கான எண்ணங்கள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் வழியில ஏதாவது பிளான் போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம அடுத்த மாசம் இந்த கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இப்பவே அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில்நுட்பம் சார்ந்த உயர்கல்வி படிக்கின்ற விஷயங்கள்ல எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு. அதாவது நம்ம மேல படிக்கும்போது இந்த மாதிரி தொழில்நுட்பம் சம்பந்தமான மேற்கல்விகள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அன்னதானம், கல்வி தானம் இதெல்லாம் செய்யறது மிகவும் நன்மைகள் தரும். இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிந்த கலைகளை அடுத்தவர்களுக்கு சொல்லித் தரது மிகவும் நன்மையான விஷயமாக இருக்கும். ஆன்மீக குருக்களிடம் உபதேசம் பெறுவதற்கான ஆலோசனைகள், ஏதாவது பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது.
மனைவியின் சகோதரரோடு இன்னைக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. வாரிசு வேலை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாரிசு வேலையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதன் மூலமா ஏதாவது ஒரு சின்ன ஒரு லாபகரமான விஷயமாவது உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிலும் வெற்றி பெறும் சூழல்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆராய்ச்சி சார்ந்த கல்வி பயிலும் எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியே போகும்போது அதிக கவனங்கள் தேவை. வண்டி வாகனங்கள் எல்லாம் போறீங்கன்னு சொன்னா அதற்கான பாதுகாப்பு கவசங்களை அணிஞ்சு வெளியே போறது மிகவும் நன்மைகள் தரும். கவன சிதறல்கள்னால நம்ம ஏதாவது நமக்கு அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிஞ்சளவு வெளியில போகும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது மிகவும் நன்மைகள் தரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவு, பொருள் வரவு இதெல்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எல்லாமே நீங்க இன்னைக்கு தொடங்கலாம். அது நல்லபடியாக முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தருவதாக இன்னைக்கு இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற சிந்தனை, ஒரு செயல்பாடுகள்ல தடுமாற்ற நிலை, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இதனோடு நம்ம ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கும்போது அதுல நம்ம சொதப்புறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த வேலைகள்ல நமக்கு சக்சஸ்ஃபுல் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப குறைவான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதனால இதனோடு நம்ம ஒரு புதிய முயற்சிகள் எல்லாம் ஈடுபடக்கூடாது. புதிதாக ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுல பதற்றத்தினாலேயே நம்ம அதுல நிறைய தப்பு பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு முடி வெட்டுதல், நகம் வெட்டுதல் இதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா இருந்தா அதுவும் இன்னைக்கு வேண்டாம். அது மாதிரி வரன்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் அதன் சார்ந்த முயற்சிகள் வேண்டாம். அதை இன்னொரு நாள் செஞ்சு கொடுறது மிகவும் நன்மைகள் தரும். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.